அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் டாக்டர் ஆர் விக்டர் லாசரஸ். தாராபுரத்தில் இருக்கக்கூடிய பிஷப் தார்ப் கல்லூரியுடைய முதல்வராக நான் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். மாணவர்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி எதிர்கொள்வது, கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லாம் போய் நமக்குலாம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையும் வாஞ்சியும் இருக்கிறத இந்த வீடியோ நமக்கு உதவி செய்யும் என்று நான் நம்புகிறோம். 4 விதமான இடத்துல நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நம்பர் 1 கவர்மெண்ட் செக்டார், நம்பர் 2 பப்ளிக் செக்டார், 3வது குவாசி செக்டார், 4வது பிரைவேட் செக்டார். இதில் கவர்மெண்ட் செக்டாரில் ஸ்டேட் கவர்மெண்ட் உண்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் உண்டு, அது இல்லாமல் பாண்டிச்சேரி, கோவா மாதிரி யூனியன் டெரிட்டரிகளிலும் வேலை வாய்ப்புகள் உண்டு. 2வது பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டார். எல்லா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்ஸுமே நம்ம சொல்கிறோம் பப்ளிக் செக்டார்னு. அதில் முக்கியமாக ரயில்வே துறையில் என்னென்னலாம் பணிகள் இருக்கிறது. பேங்கிங் செக்டாரில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. கிளரிக்கல், ப்ரொபேஷனரி ஆஃபீஸரு, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிலாம் இருக்குது. இது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்களில் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு, சென்ட்ரல் எக்ஸைஸு அதிலெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. அல்லது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்டிஎஸ் இந்த மாதிரி பல்வேறு வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி யூனிவர்சிட்டிஸ், முனிசிபாலிட்டிஸ், கார்பரேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய குவாசி கவர்மெண்ட்லேயும் வேலை வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 3மே சேர்ந்து கவர்மெண்ட் செக்டார், பப்ளிக் செக்டார், குவாசி செக்டார் 3ம் சேர்ந்து மொத்த பணியிடங்களில் 20% மேலே கிடையாது. 80% இட வாய்ப்புகள் பிரைவேட் செக்டார்லாம் இருக்குது. அப்போ பிரைவேட் செக்டாருக்கு போகாமல் நான் கவர்மெண்ட் செக்டாருக்கு போகணும் அப்படின்னா ஒரு எழுத்து தேர்வு எழுத வேண்டியிருக்கிறது. முன்னாடிலாம் ஒரே ஒரு எழுத்து தேர்வு தான் இருந்துச்சு. இப்போ அதை 2 ஸ்டேஜாக வைக்கிறாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 அப்படின்னு 2 ஸ்டேஜஸாக வைக்கிறாங்க. மொதல் ஸ்டேஜை கிளியர் பண்ணி 2வது ஸ்டேஜை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூலாம் இருந்ததுன்னா இன்டர்வியூ சென்று, ரயில்வே துறையில் இன்டர்வியூ கிடையாது, மற்ற நிறுவனங்களில் இன்டர்வியூ இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு மெடிக்கல் செக்கப் இருக்கிறது. அதை தாண்டி நம்மளுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கிறது. இதெல்லாம் முழுமை பெற்ற உடனே தான் நமக்கு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் செக்டரில் கிடைக்கிறது. அப்போ இந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் நான் பெற வேண்டும் அப்படின்னா கட்டாயமாக கையில் ஒரு படிப்பு இருக்கணும். அதை 2ஆக பிரிக்கிறாங்க. கிராஜுவேட்ஸு, அண்டர் கிராஜுவேட்ஸ்னு பிரிக்கிறாங்க. யாரெல்லாம் கையில் டிகிரி வச்சுருக்காங்க, பிஏ, பிஎஸ்சி அதெல்லாம் மாதிரி டிகிரி வச்சுருக்கவங்களெல்லாம் ஒரு சாரராகவும், டிகிரி இல்லாமல் 10th முடித்து டிப்ளமா அல்லது +2 முடிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியில் டிப்ளமா படித்த அவர்களை டெக்னிக்கல் பீப்புளாகவும் மற்றவர்களை நான் டெக்னிக்கல் பீப்புளாகவும் 2ஆக பிரிக்கிறார்கள். இப்போ இந்த பிரைவேட் செக்டார்ஸை மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா கம்பெனிஸ், கார்பரேட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்டரிஸ், ஃபர்ம்ஸ், அசோசியேஷன்ஸ், ஆர்கனைசேஷன்ஸ், என்டர்பிரைசஸ், இன்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்படி பல்வேறு இடங்களில் வேலை வாய்ப்புகள் பரவி கிடக்குது. முக்கியமாக இந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கு 2-3 கிரைட்டீரியா பற்றி சொல்லப்படுகிறது. 1 படிப்பு, 2வது வயது, 3வது சரியான நேரத்தில் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்கள். இப்படி பல்வேறு இடங்களில் வேலை வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போவது ரயில்வே துறையில் என்ன மாதிரி பணிகளெல்லாம் இருக்கிறது. இதை நாம் இப்போ விரிவாக பார்க்க திட்டமிட்டுள்ளோம்.